எதுக்கடி ஒரு மனுஷனை காலங்கத்துல செருப்பால அடிச்ச? நீ எல்லாம் மனுஷனே இல்ல, அதனாலதான். என்ன? நீ மனுஷனா இருந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா? நான் இப்படி இது நான் தான் கேட்டிருக்கணும். நீ மனுஷா இருந்திருந்தா கட்டின புருஷனை செருப்பால அடிச்சிருப்பியா? நீ பண்ண காரியத்துக்கு செருப்பால மட்டும் இல்ல, செருப்ப சாணியால முக்கி கூட அடிக்கலாம். உனக்கு ஏன்டி இவ்ளோ கொலவெறி? அப்படி என்ன பண்ணிட்ட சொல்லு. நீ ஒண்ணும் பண்ணலடா, நான் தான் உனக்கு நிறைய பண்ணிட்டேன். நியாயப்படி நீ அடிச்சதுக்கு நான் தான் அழணும். நீ அழுவுற? என்ன பண்றது, அழுக வருது. அவ்வளவு லவ் பண்ணி தொலைச்சிட்டேன் போல. அடிக்கவும் செய்யற, அழவும் செய்யற, லவ் பண்ணவும் செய்யற. நான் தாண்டி உன் பிரச்சனை. சரி சொல்லு, கேக்குற சொல்லு. பண்றதும் பண்ணிட்டு என்ன பண்ணனு வேற கேக்குறியா? அடி வாங்கி மருந்து வாங்கினதுக்கு நம்மளே ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தா நேற்றுக்கு செட்டிலாத ஆயிருக்கலாம். மத்து கரண்டி தான் நடிப்பா, என்ன சிறப்பு லெவலில் வந்துட்டா. என்னமாமா சோகமாக்குற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கியா? வாடா ஃப்ராடு. இப்படி அவனை வீட்டில் வச்சு சமாளிச்சிங்க. ஏமாவா இப்போ என்னாச்சு? தூங்கிட்டு இருந்தவனை செருப்பால் அடிச்சது மட்டும் இல்லாம உங்களுக்காக நான் நிறைய பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ரூம்குள்ள ஓடிட்டாடா. ஏமாமா உனக்காக அவ எவ்வளவு பண்ணிருக்கா, கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. நீ உருப்படவே போறதில்லடி. அப்பா, உன்னை நல்லவளா வளர்க்கணும் தாண்டி நான் நினைச்சேன். இப்படி ஒரு அனாதைக்கு வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு நீ ரொம்ப நல்லவளா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி. அவர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. எப்படி சொல்ற? சொந்தம் பந்தம் ஒருத்தர் கூட கிடையாது. ஒரு வீடு இல்ல, சொந்தமா ஒரு வேலை கூட இல்லடி. வாழ்க்கையில அவனை கட்டிக்கிட்டு நீ நாசமா தாண்டி போவ. அப்பா, அவருக்கு வீடு இல்லாம இருக்கலாம், சொந்த பந்தம் யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா அவருக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன். அவருக்கு என்ன ராணி மாதிரி வச்சு பாத்துக்க முடியலனாலும் நான் அவரை ராஜா மாதிரி பாத்துப்பேன். உங்களை ராஜா மாதிரி வச்சு பாத்துக்கலன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாடா. கடைசியில் இப்ப கொத்தடிமையா வச்சு நடத்திட்டு இருக்கா. இப்படி இருக்க நான் என்ன உன்னை கொத்தடிமை மாதிரியா வச்சு நடத்துறேன்? நான் தான் தினம் சமையல் பண்றேன், துணி துவைக்கிறேன், பாத்திரம் தேய்க்கிறேன், வீடு பெருக்கிறேன், எல்லா வேலையும் நான் தானே பண்றேன். உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேனா? இப்படி உன்னை ராஜா மாதிரி வச்சு பாத்துக்கும் போது கூட நீ வேற பொண்ணு தேடி போறல. உன்ன நான் என்னமோ நினைச்சேன் மாமா. எப்படி அக்காக்கு போய் துரோகம் பண்ற? டேய், வீட்லயே இருக்க நான் எப்படா துரோகம் பண்ண முடியும்? போன்ல பண்ண முடியும், வாட்ஸ்அப்ல பண்ணிருக்க. என்னடி சொல்ற? இங்க பாருடி, உன் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சும் ஃப்ளர்ட் பண்றான். அவ போய் சொல்றாடி. நீ வேணா என் வாட்ஸ்அப் சாட் பாரு. நீ டிலீட் பண்ணிருப்ப, ஃப்ராடு. பாரு, நான் போய்லாம் சொல்ல. நீ நல்லா யோசிச்சு பாரு, அவ வேற யாராவது சொல்லிருப்பா. உனக்குலாம் அவளே சொன்னாதான் புத்தி வரும். சரி, போடு போடு போடு. என் புருஷன் தானே உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணது. புருஷனா? நான் உன்கிட்ட உன் தம்பி தானே சொல்லி காமிச்சேன். அட ப்ளே பாய் மாவனே, என்ன கூத்து விட்டியா? இப்படி ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு வருவானா? நீ முன்னாடியே ஓடி போயிருக்கலாமே. பொறுக்கி பையன் எங்க பாக்குறான் பாரு. மாமா மச்சான் கோல்ஸ்னு செல்ஃபி எடுத்து ஒரே டிபி வச்சு என்ன செஞ்சிட்டியேடா.